மேக்ஸிமம் டூரிஸ்ட் கவுலூன் ரீஜன்ல இருக்கிற இந்த நேத்தன் ஸ்ட்ரீட்ல தான் ரூமை புக் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க தான் வந்து அஃபோர்டபிலிட்டியும் அசசபிலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 10 இந்தியன் ஃபுட்டு ரொம்ப சூப்பரா கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்டேக்கான ஏரியா அது. கவுலூன்ல இருந்து ஹாங்காங் ஐலாண்டுக்கு நாங்க ஃபெரி மூலமா தான் போனோம். போற இடம் எல்லாமே பிரமிப்பாவும் ரம்மியமாவும் இருந்துச்சு. ஹாங்காங் சென்ட்ரல் வந்து சொல்லவே தேவையில்லை. அப்படி ஒரு கிளீனினஸ், அப்படி ஒரு அழகு, நல்ல பாஷ் ஷாப்பிங் ஏரியா இது. இங்க வந்து இந்த ரப்பர் ஸ்டாம்ப் ரொம்ப ஃபேமஸ். விதவிதமான சிக்கன் கருவாடு, மஷ்ரூம் கருவாடுன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு கோவிலை விசிட் பண்ணோம், மான்மா கோவில். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்ட்ரல் எஸ்கலேட்டரை வந்து நாங்க அனுபவிச்சோம். இது வந்து வேர்ல்ட்ல எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து மேல போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ட்ராமும் நாங்க யூஸ் பண்ணோம். அடுத்து பசிக்கு நாங்க போன இடம் தான் எபினைசர். இங்க ஃபுட்டு வேற லெவல்ல பிரியாணி கிடைக்கும். இந்தியன் ஃபுட்டு தான். அப்புறம் டைக்குவன்ல வந்து சென்ட்ரல் ஜெயில் பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா. இதை வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட். அங்க வந்து தமிழ் சொற்களை பார்த்தது நிஜமா மெய் சிருந்து போச்சு. அடுத்து நாங்க போன இடம் தான் மேடம் துசாடு. இதுக்கு உங்க டைம் இருந்தா கண்டிப்பா போகலாம். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து விக்டோரியா பீக்கு போயே ஆகணும். ட்ராம் மூலமா போகும்போது ரம்மியமாவும் பிரமிப்பு அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரைடு இது. இதை தாண்டி வந்து நீங்க பீக் அடைஞ்சதுக்கு அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த ரம்மியமான ஹாங்காங்கோட ஸ்கைலைன்ஸை வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். காத்து உங்களை தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு காத்து வீசுன்னு வீசும். நான் துபாயிலுமே இந்த ஸ்கைலைன்ஸை பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி அழகுனா, ஹாங்காங்கில் இந்த பியூட்டிஃபுல்லான விஷயமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட்ல வந்து திருப்பி ரிட்டர்ன் டிராவல் அதை விட சொல்லவே முடியாது. சூப்பர்.